வெல்கம் பேக் டு ஆல். நியான் கௌரமி நம்ம ப்ரீடிங்காக வாங்கியிருந்தோம். அது நம்ம டேங்க்ல ஒரு பெரிய சம்பவமே பண்ணிடுச்சு. நம்ம நியான் கௌரமி முட்டை வச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தா முட்டையெல்லாம் குஞ்சு பிடிச்சி சின்ன சின்ன குஞ்சுங்களை நீந்தி ஆரம்பிச்சிடுச்சு. இந்த குட்டிங்களை நம்ம கண்ணால் பார்க்கறதே கஷ்டம். ஆனால் இதுதான் ஃபிஷ் ப்ரீடிங்கில் கிடைக்கிற பெரிய சந்தோஷமே. முதல்ல இந்த நியான் கௌரமி ஜோடி ஒரு டப்பில் தான் நம்ம வச்சுருந்தோம். 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம இதை வாங்கிட்டு வந்தோம். இந்த நாள்லேயே ப்ரீடிங் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிச்சு. அதனால இதில் இருந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நான் தனியாக பிரித்து போட்டுட்டு இவங்களை மட்டும் தனியாக வச்சிருந்தேன். மேல் ஃபிஷ் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா தண்ணிக்கு மேலே பபுள் நெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே ஃபீமேல் அதில் முட்டையும் வச்சிடுச்சு. இதுவும் பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் மாதிரி தான். இது ரொம்ப ஈஸி தான். இது ரொம்ப கஷ்டமாலாம் எதுவும் கிடையாது. முட்டை போட்ட உடனே ஃபிஷ்ஷை டிஸ்டர்ப் பண்ணாமல் டப்பா அமைதியாக வச்சுருந்தா போதும். இது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, குழந்தை தூங்குறப்ப சத்தம் போடாதுன்னு, அதே மாதிரி தான் இந்த ஃபிஷ்ஷையும் நம்ம எக் வச்சதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கணும். நம்ம திரும்பவும் இதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா கண்டிப்பாக மேலும் ஃபீமேலும் சேர்ந்து இருக்கிற முட்டையாக இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி பூராத்தையும் சாப்பிட்ருவோம். ஒரு குட்டி கூட நிற்காது. இந்த குட்டிங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடை வினிகரில் மட்டும்தான் கொடுக்கணும். மற்றபடி வேறு எந்த ஃபீட்டு கொடுத்தாலும் இதுக்கு சாப்பிடாது. ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால வினிகரில் மட்டும்தான் சாப்பிடும். அதுவும் பொறிச்சு ஒரு 3 நாளுக்கு அப்புறம் இந்த ஃபீடை நம்ம பண்ணலாம். வினிகரில் 3 நாள்லேருந்து 7 டேஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டிமியா ஹேட்ச் பண்ணி கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. அதில் ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் மைக்ரோவார்ம்ஸ், கிரிண்டல் வார்ம்ஸ் குட்டிங்க கொஞ்சம் சைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாகவே பெல்லட் ஃபீட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் ட்ரை வார்ம்ஸ் கிடைச்சதுன்னா அதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ட்ரை வார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸும் கிடைக்கும், கிரிண்டல் வார்ம்ஸும் கிடைக்கும், பியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸும் கிடைக்கும். இது எல்லாமே ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபுட் சூட் ஆகுமோ அந்த ஃபுட்டை நீங்கள் ஃபீட் பண்ணலாம். குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ணுற மைக்ரோ பெல்லட்டு, ட்ரை வார்ம்ஸ்லாம் நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது. அதோட லிங்க்கை கீழே ரிலேட்டட் வீடியோஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.